எனக்கு தொகுப்பாளர் தன்ஷிகாட்ட ஒரு பேட்டி போல் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேள்வி ஒரு கேள்வி முடிஞ்சிருமா, தன்ஷியோட விட்டுருவாங்களா, இல்லை ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா, அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு. எனக்கு என்ன பதட்டமானுச்சுன்னா, ராஜா சாரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவர் பல வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பார். ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கயஸ் லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்கிறான். அவளுக்காக அவளை நினச்சி எண்ணி எண்ணி உருகுறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ உருகுற நீ, இதில் என்ன இருக்குது, ஒரு பெண் தானே அவ, இங்கே வா, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள், அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள், யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னானா. சொன்னோன்னு கயஸ் இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் பூரா எல்லாரும் வரிசையாக பார்த்துட்டு, இங்கு பெண்களே இல்லையே நானா. என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்தது நிகழ்ச்சியை ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்லை, அடையாத இடம் இல்லை, இன்னொரு பாராட்டு கேட்டுற போகிறது இல்லை, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை போல உட்காந்துருக்காரு பாருங்க, இந்த மனம் எனக்கு வாச்சிடணும்னு நான் நினச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் சமுத்திரக்கனியின் உதவியாளர்லாம் சொன்னாங்க. பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல நடத்துகிறேன், சமுத்திரக்கனின்னு நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால் பாணி முதல்ல சமுத்திரக்கனிக்கு நண்பன், அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளர் சேர்ந்தான். சமுத்திரக்கனி நண்பன் என்பதனால் நான் அந்த பாண்டியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கனி எப்பவும் சொல்கிற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேம்பாவேன். நான் அப்படிலாம் இருக்க முடியாதுமே. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதற்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லார் மேலேயும் நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனால் அப்போ அதை மீறி நான் பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னன்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாதன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்சம் காலம் ஒன்றா வாழ்கிறாங்க. வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க போது கையில் இருக்க 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து, சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்கிற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாய்த்ததுனால இந்த படத்துக்கு வந்து நான் நினச்சேன். எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்குது. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறதில்ல, அதனால எனக்கு எப்பொழுதும் யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. எனக்கு கோரிக்கை இருந்தால் தானே புகார் வரும். ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா இந்த கோரிக்கை வைக்க முடியாங்கிறக்காக சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். திரு யுவன் சங்கர் ராஜாவை போல் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை நீங்கள் பாடிருந்தீங்க, அவர் பண்ணால் எப்படி பண்ணுவாருன்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை நீங்கள் ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, இதுவெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுவார். 1984 எனக்கு முதல்ல ராஜா சார் மாறாமல் வியப்புக்குரியாக இருந்தேன். எங்கன்னா நான் கல்லூரியில் படிக்கும்போது தளபதி குணா 2 படம் ஒரே நாளில் வெளியீடு படம். முதல் காட்சி குணாவை பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்பை மூலதனமாக வச்சு வேலை செய்கிற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்கிற ஒரு கதாநாயகன் குணா. அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒயிலாலோன்னு அந்த பாட்டு ஒரு தெலுங்கு பாட்டாக மாறுறதுக்கு நடுவில் உங்களுக்குலாம் நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் கட்டிலில் உட்காந்து சுற்றியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரிதமில் தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலாலோவுக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எல்லா விலைமகள் அதிகமாக இருக்க இடம், வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்தில் வர்றான், தினசரி எங்கள் கட்டில் உடையுது, கட்டில் சரி பண்ணுறதுக்காக நிரந்தரமாக அங்கே ஒருத்தர் இருந்தாங்கிறத காமிச்சு செயல். அதுக்கப்புறம் அந்த காட்சி வரும் ஒயிலாலோ. என்ன எப்படி ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதில் இசையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமாக கையை தட்டுன்னு தரையங்கம் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு. ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரம் நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊதி குனித்த பூர்வம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, எப்படி இதுவும் சேரவே கற்பனையே பண்ண முடியாது. அதை செஞ்ச பொழுதுதான் முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. எப்போ 1992 அப்போ அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு வரை எனக்கு இருக்குது. எப்பொழுதும் மேடைகளில் பெருசாக கை நடுங்கிறதுல கால் நடுங்கிறதுல இங்கே மட்டும் தான் நடங்கிட்டே இருக்கு எனக்கு. காரணம், இதையும் அவர் எப்படி கேட்பாருங்கிற இடத்துல இருக்கேன். எதுக்கு சொல்லணும்னா, 84 ஒரு பாட்டு போடுறாரு, என் வாழ்விலேன்னு ரஜினி சார் படத்தில். இத்தனை வருஷம் கழித்து ஹிந்தியில் இந்த பாட்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு ஹிந்தியில் போட்ட அன்னைக்கு ஒரே நாளில் சோனி மியூசிக்கில் ஒரு நாளில் 45 லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்கேன் ஒரு நாளில். அப்போ அதனால சொல்கிறேன், இத்தனை காலம் தாண்டி வர முடியுமில்ல நீங்கள். அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணிடுங்க. காரணம், 84 பண்ண பாட்டே 2016 கேட்போம்னா, 2016 போல ஒரு பாட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரை உலகத்தில் இருக்குது. குறிப்பாக கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்களுக்கு இங்கே இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்னைக்கு யாரும் சீடியாக வாங்கி கேட்கறது இல்லை. காரில் முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ளே டிரைவர்கிட்ட எப்படியாவது வச்சிருக்க சீடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டோமான்னு தோணும். இப்போ யாரும் சீடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு அது MP3 மட்டும்தான் ஒன்று சொருகிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொருகிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது, இளையராஜாவை தவிர.
அவ்வளவுதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யாரு பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் வச்சிருக்கான், இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4ன்னு. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அவர் பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்கு. ஆனால் இதை போய் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரில் கிடைக்கிது, நம்புற தலைமுறை கூகுளில் அப்படி கிடைக்காது. ஆனால் அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டினுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லைன்னு கூட பின்குறிப்போடு தான் இளையராஜாவுடைய பாட்டு பூரா தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல ஆளை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் வந்தார், டெண்டுல்கர் மிஞ்ச தோனி வந்தார், தோனியை கோலி மிஞ்சிருவாருங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போறதில்லை. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா, என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாம இருந்துட்டு ரைட் நீங்க கிளம்ப போய் புள்ள குட்டியில படிக்க வைங்க, எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குணம். அப்ப அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல வந்த கோரிக்கை வந்து கார்த்திக் ராஜா குணசேகர் சொல்ல வந்த கோரிக்கை அது மட்டும் இல்லை, இதை மொத்தத்தையும் தொகுத்துருங்க இந்த வேலையேன்னு. அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் வந்து அதுவே பெரிய சாதனை, நினைச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சாரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்கள் ஏறத்தாழ. அவர்களோடு சேர்ந்துருக்காருங்க பெரிய விஷயம். அப்போ இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார் அவர், 50, 60. ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க, எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும், காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தால் வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது பிரமாதமாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.